ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பேச போகிறீர், நாங்கள் கேட்க போகிறோம். நீர் எங்களுக்காக இறங்க போகிறீர், நாங்கள் உணரப் போகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய கண்களும் தகப்பனே, ஓ ஆச்சரியத்தை காண வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற தகப்பனே, என் அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா, விசேஷித்த வண்ணமாக ஒரு புது அபிஷேகம், ஒரு புதிய மகிமை, புதிய கிருபை இறங்குவதாக. இன்றைக்கு தகப்பனே, மாம்சமான யாவை மேலுமே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கும் தகப்பனே, ஓ உம்முடைய ஊழியக்காரராக அடியேன் ஜெபிக்கும் பொழுது, ஓ உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய மகிமையின் கரம் இறங்குவதாக, உம்முடைய கரம் இறங்குவதாக. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் பயத்தின் வாஞ்சையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் என்னோடு சேர்ந்து பாடுவோமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏகாக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், நானும் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும்
முன்பதாக உண்மை நாங்கள் நிறுத்தியுள்ளேன் ராஜா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க, என்னை மறைத்து நீர் பேசுங்கப்பா. வந்திருக்கிற என் அன்பு ஜனங்களுக்காக அப்பா நீர் ஒரு விசை கடந்து பாருங்க ராஜா. அன்றைக்கு பேதுருவுக்காக சிறைச்சாலையிலே தூதர்களை அனுப்பினீரே, தாவீதுக்காக தூதரை அனுப்பினீரே, அன்றைக்கு கொர்நேலியுக்காக தூதரை அனுப்பினீரே. இன்றைக்கு உம்முடைய ஊழியக்காரனாக அடியேன் ஜெபிக்கிற ராஜா, நீரே இறங்கி வாருங்கப்பா, நீரே இறங்கி வாருங்க, இறங்கி வாருங்க, நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்திலும் அடியனை அழைத்த அம்மாவுக்கு முதலாவது நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் என்னுடைய ஊழியத்தை நம்முடைய அரைக்ஷன் ஷைன் திருச்சபையிலிருந்து தான் துவங்கினேன். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தமுமாக இருக்கிறது. இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நானே உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உலகத்தை ஜெயித்த அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிறபடினாலே உலகத்தை மாத்திரமல்ல சகல தடைகளையும் நீக்க போகிறார். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஏனால் ஜெயிக்க போகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் தான். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. எடுத்தவர்கள் தெளிவாக வாசிங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லும் பொழுது தெளிவாக சொல்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு உபத்திரம் இருக்கிறது, ஒவ்வொருவருக்கும் உபத்திரம் இருக்கிறது. நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரம் என்று சொன்னாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க, பண கஷ்டம் வந்துடுச்சு அதுதான் உபத்திரவம். ஆனால் ஒரு சிலர் சொல்வார்கள், என் சரீரத்தில் வியாதி வந்துடுச்சு அதுதானே எனக்கு உபத்திரம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை அதுதான் என் வாழ்க்கையில் உபத்திரம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களுக்கு சரியா படிக்கல, என் சில பிள்ளைங்க சரியா பணம் சம்பாதிக்கல, எனக்கு அது ஒரு உபத்திரமாக இருக்கிறது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், அந்த ஓனரால் எனக்கு உபத்திரவமாக இருக்குது, நான் நிம்மதியாக இருக்க முடியல. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அந்த உபத்திரவத்தை எப்படி நீக்க போகிறார். ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் உபத்திரவங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது, அல்லது அதிலிருந்து நாம் எப்படி மீட்டெடுக்க போகிறோம், அல்லது அதிலிருந்து நாம் எப்படி காப்பாற்ற போகிறோம், அல்லது அதிலிருந்து நம்ம எப்படி செழிப்பையும் பிளெஸ்ஸிங்கையும் ப்ராஸ்பரிட்டியும் எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்பதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார், அல்லது ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிற இந்த உபத்திரவத்திலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது, இது மிக மிக அவசியமான ஒன்று, மிக மிக அவசியமான ஒன்று. அப்போ இதில் இருந்து ஆண்டவர் நம்மை எப்படி மீட்டெடுக்க போகிறார் என்று சொல்லி இங்கே நம்ம தெளிவாக பார்க்குறோம். அப்போஸ்தலரின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். இப்போது இந்த உபத்திரவத்தில் இருந்து எப்படி நாம் வெளியே வருவது என்று சொல்லி தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது. ஏன் பேதுருவுக்கு தெளிவு இல்லாமல் அவர் ஊழியம் செய்கிறாரா? அநேகருடைய கேள்விகள் இப்படியாக இருக்கும். பேதுருவுக்கு தெளிவு வந்தபொழுது என்று சொல்லுகிற வார்த்தை எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, பேதுருவை சிறைச்சாலையிலே அடைத்து விட்டார்கள்.
ஏரோதும், இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, யூத ஜனங்களும் பேதுரு மீது பொறாமைப்பட்டு இவனை எப்படியாகிலும் கொன்றே தீர வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏரோது ராஜாவிடத்தில் சொன்ன மாத்திரத்தில் பேதுருவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணி கொண்டு வந்து சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. அவனை சொல்றாங்க, அவன்கிட்ட உன் தலையை நாங்கள் எடுக்க போகிறோம், உன்னை நான் கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றான். சொல்லும் பொழுது அவன் அதை எதை குறித்தும் கவலைப்படலை. ஏன்னா பேதுருக்குள்ளே தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. பேதுருவுக்குள்ளே தேவனுடைய ஆவி ஊற்றப்பட்டு இருக்கிறது. அங்கே பேதுரு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். பேதுருடைய கைகளில் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கிறது, பேதுருடைய கால்களிலே சங்கிலிகள் கட்டப்பட்டிருக்கிறது. முன் வரிசையில் 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, காவலர்கள். ஒவ்வொருவரும் கம்பு, கட்டை, ஈட்டி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. செகண்ட் ரோ அங்கே ஒரு 4 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 3வது ரோ ஒரு 4 பேர், 12 பேர் உட்கார்ந்து ஒரு மனிதனை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இவனை எப்படியாகலும் இவன் நம்மிடத்திலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடாது, இது ஏரோதின் கட்டளை. ஏன் என்றால் காலையில் ஏரோது பேதுருடைய தலையை எடுக்க வேண்டும். ஏனென்னா யூத ஜனங்களுடைய பிரஷர் அப்படிப்பட்டதாக இருக்கிறபடினாலே அவ்வளோதான். பேதுரு உட்கார்ந்துட்டு இருக்கான். இரவு நேரம் வந்தது. பேதுரு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பேதுரு ஜெபிக்க 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 தன்னை மறந்து பேதுரு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் சபை மக்கள் அங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பேதுருடைய ஜெபம், இன்னொரு பக்கம் மரியாள் தன் குழுவினரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். மரியாள் குழுவினரோடு ஜெபிக்கிற ஜெபமும் சபை மக்களுடைய ஜனமும் பேதுருடைய ஜெபமும் 3 ஜெபமும் ஒன்றாக சேர்ந்தது. பரலோகத்தின் கதவை தட்டும்படியாக, பரலோகத்தை அசைக்கும்படியாக ஒரு உணர்வு அங்கே வந்தது. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இப்படிப்பட்ட ஒரு பிரஷர்னு சொல்லிட்டு தூதர் அனுப்புறாரு. தூதர் அனுப்பின மாத்திரத்தில் நேர தூதர் வராங்க. சிறைச்சாலை முன்னால் பார்த்தீங்கன்னா, முதல் சிறைச்சாலை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னா முதல் கேட்டு, அந்த கேட்டை தாண்டிட்டு போனால் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு, அதுக்கு பிறகு முதல் கேட்டு, அதுக்கு பிறகு 2ஆம் கேட்டு, அதுக்கு பிறகு தான் காவலர்கள் உட்கார்ந்து கொண்டு இருப்பார்கள். அதுக்கு பின்னால் தான் பேதுருவும் இருப்பார். ஏன்னா கடந்த நாட்களிலே அந்தமான் பகுதியிலே ஊழியத்திற்கு போயிருந்தேன். இந்த ஊழியத்திற்கு போயிட்டு முடித்த பிறகு 3வது நாள் அந்த பாஸ்டர் கொண்டு போயிட்டு எல்லாம் அந்தமானை சுற்றி காட்டணும்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். முதலாக செல்லுலார் ஜெயில். அவர் பாஸ்டர் சொன்னார், உலகத்திலேயே ஒரு கைதி கூட தப்பிக்காத ஒரு சிறைச்சாலைன்னா இந்த சிறைச்சாலை தான் அப்படின்னார். சரி வாங்க கூட்டிகிட்டு போங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாம் சுற்றி காட்டினார். மேலே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் பாருங்கன்னு சொன்னார். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா கேட்டு, அது அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் அங்கே போட்டிருக்காங்க முதல் கேட்டு. இது அங்கேருந்து உள்ளே போனால் 2ஆவது கேட்டு, அதுக்கு உள்ளே போனதான் கைதிகள் எல்லாம் இருப்பாங்க. அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அவர்கிட்ட பாஸ்டர்கிட்ட பேசும்போது சொன்னேன், இது எங்கேயோ நான் கேட்ட மாதிரியே பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார், ஐயா இது தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அந்தமானுக்கு வருது, இது எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னாரு. அப்போ தான் ஞாபகம் வந்தது, பேதுருவை சிறைச்சாலையில் அடைக்கும் பொழுது முதல் கேட்டு இருந்தது. முதல் என்ட்ரன்ஸு, மெயின் கேட்டு, முதல் கேட்டு, 2ஆவது கேட்டு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக இந்த சிறைச்சாலையை ஒரு கிறிஸ்தவன் தான் கட்டியிருக்க முடியும், இதை ஒரு கிறிஸ்தவர்கள் தான் கட்டியிருக்க முடியும். ஏன்னா அவங்க பைபிள் அப்போஸ்தலரை படிச்சிருப்பாங்க, படித்ததுனால தான் இதை கட்டியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆமாம் உண்மைதான் பாஸ்டர், அது இதை வந்து ஃபாரினர் வெள்ளைக்காரங்க கட்டினது அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா அவருடைய பேரெல்லாம் போட்டிருந்தது. அந்த பேரெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிறிஸ்துவர்கள். ஏன்னா ஒரு கைதி கூட தப்பிக்க முடியாது. மேலே கொண்டு போய் நிறுத்தி என்னை காட்டுறாரு, சுற்றி கடல் இருக்குது, சுற்றி கடல், ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. ஆனால் இங்கே நாம் பார்க்குறோம், இதே சூழ்நிலை தான் பேதுருவுக்கும் இருந்தது. அவரால் தப்பிக்க முடியாது. இங்கிருந்து தப்பி போக வேண்டும் என்றால் 12 காவலர்கள் இருக்கிறார்கள். இந்த 12 காவலர்களை தாண்டி போக முடியாது. ஒருத்தர்னாலும் ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஈட்டி எடுத்து குத்திடுவான். இந்த 12 பேரை தாண்டி போக முடியாது. அப்படி இந்த 12 பேரை தாண்டி போனால் 2ஆவது கேட்டு இருக்குது. அந்த 2ஆவது கேட்டையும் தாண்டி போனால் முதல் கேட்டு இருக்குது. அந்த முதல் கேட்டையும் தாண்டி போனால் மெயின் கேட் இருக்குது. பாருங்கள், இவ்வளவு வழிகளை கடந்து போகணும். ஆனால் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவருக்கு
லேசான காரியம். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஐயோ எனக்கு இவ்வளவு பாடு இருக்குது, ஐயோ எனக்கு இவ்வளவு உபத்திரம் இருக்குது. நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அதிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம், லேசான காரியம் இருக்கு. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஐயோ நான் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், அல்லது சாதாரண ஒரு வேலை செய்கிறேன், அல்லது சாதாரண ஒரு குடும்பத்தில் இருக்கிறேன், அல்லது நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன். ஏதோ நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களை அதிலிருந்து மீட்டு ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கை வாழ வைப்பதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அப்போது பேதுரு அங்க இருக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தார், தூதரை அனுப்பினார். தூதர் அனுப்பின மாத்திரத்தில் தூதர் இறங்கும் பொழுது பேதுரு கைகளில் இருக்கிற சங்கிலிகள் அப்படி ஆட்டோமேட்டிக்காக அறுக்கப்படுகிறது. கால்களில் இருக்கிற சங்கிலிகள் ஆட்டோமேட்டிக்காக அறுக்கப்படுகிறது. பேதுருக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு தெரியல. நேராக தூதர்கள் இறங்கினார்கள். பேதுரு அப்படியே தூக்கிட்டு நேராக போயிட்டு 4 ரோடு ஜங்ஷன் அந்த இடத்துல பேதுரு அப்படியே இறக்கி விடுறாங்க. ஆனால் அந்த சேவகர்கள் இருக்கிறாங்க, காவலர்கள் இருக்கிறாங்க, பேதுருவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டது, அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. அப்படியே பேதுரு கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஜங்ஷனில் விட்டுட்டு தூதர்கள் போயிட்டாங்க. அப்பொழுது இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, என்ன வந்தபோது? பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். யார் சொல்றது? பேதுரு சொல்றாரு. ஏன்னா யூத ஜனங்களுடைய எண்ணங்கள் எப்படியாகலாம் அந்த மனுஷனை கொல்லணும், ஏரோதனுடைய எண்ணம் அந்த பேதுருவை கொல்லணும். ஆனால் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. மனுஷனுடைய திட்டம் பலிக்காது, ஒரு நாளும் மனுஷனுடைய திட்டம் பலிக்காது. கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. நாம நினைச்சிருப்போம் ஏதோ சாதாரணமாக இருக்கிறோம், ஏதோ சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் அந்த கடினமானதை மிகவும் இலகுவாய் மாற்றி அதை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது. சங்கிலிகள் அறுக்கப்படுவதற்கு தூதர்கள் ஒரே ஒரு பார்வையினால நடந்தது. நம்முடைய தரித்திரம் என்கிற சங்கிலியை அறுப்பதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். வியாதியின் கட்டுகளை அறுப்பதற்கு அவருக்கு லேசான காரியம். பலவீன கட்டுகளை அறுப்பதற்கு லேசான காரியம். இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் உபத்திரம் உண்டு. நேரா பேதுரு போறாரு, போயிட்டு அவருடைய நண்பர் வீட்டுக்கு போறாரு, மார்க் வீட்டுக்கு போயிட்டு, மார்க்கே கொஞ்சம் வாப்பா அப்படின்றார். மார்க்கும் வரார், மார்க்கும் பேதுரும் அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. பேசிகிட்டே போகும்போது எப்படிப்பா நீ வந்த அப்படின்னு மார்க்கு கேட்குறார். பேதுரு சொல்கிறாரு, எனக்காக ஆண்டவர் தூதரை அனுப்பினார், எனக்காக ஆண்டவர், அதுதான் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு நாம் விசுவாசத்தோடு சொல்லுவோம், எனக்காக யாவையும் ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். நமக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடித்து விட்டார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நேராக போகிறாங்க, பேதுரும் மார்க்கும் போகிறாங்க. ஒரு வீட்டுடைய கதவை தட்டுறாங்க. அந்த வீட்டினுடைய கதவு திறக்கப்படுது. உள்ளே பார்த்தா ஜெபம் நடந்துட்டுருக்கு. மரியாள் தன் குழுவினரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபம் ஒரு நாளும் மறிக்காது. ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபிக்கிறவர்கள் மறித்து விடுவார்கள், ஆனால் ஜெபம் ஒரு நாளும் மறிக்காது. ஏன்? ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஜெபத்திற்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது. கடந்த நாட்களிலே கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு கூட்டம், கூடார பண்டிகை முதல் நாள் கூட்டத்தில் பாஸ்டர் நித்யராஜ் அதிசயராஜ் பேசுகிறாங்க. அது காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு முடிப்பாங்க. மதியானம் அடுத்த நாள் 2வது நாள் கூட்டத்தில் நான் பேசுகிறேன். 3வது நாள் கூட்டத்தில் பத்மா முதலியார் பேசுகிறாங்க. முதல் நாள் கூட்டம் நடந்தது, என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு டே கூட்டம் நடந்துட்டு இருக்குது. குறைஞ்சது ஒரு 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 5000 to 10,000 பேர் வந்திருப்பாங்க அந்த கூட்டத்தில். முதல் நாள் கூட்டம் முடிந்த உடனே நான் ஃபஸ்ட்டு டேவே போயிட்டேன். ஈவினிங்கில் போன உடனே என்னை ஏர்போர்ட்லேருந்து தம்பி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க, ஐயா பாருங்க ஐயா இவ்வளோ பேர் இருக்காங்க ஐயா அப்படின்னு. நானும் ரொம்ப சந்தோஷமாக, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம பேச போகிறோமே சந்தோஷமாக நானும் போயிட்டேன். போயிட்டு ரூமில் போயிட்டு
நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையில் போகணுன்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக இருந்தேன். நைட்டு 10 மணி ஆச்சு. சரி நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷாக புறப்படலான்னு சொல்லிட்டு காலையில் 10 மணிக்கு படுத்துட்டேன். படுத்து தூங்குறேன், நல்லா டீப் ஸ்லீப்பு. ஆண்டவர் தட்டி எழுப்பி ஜெபி அப்படின்னார். சரி ஆண்டவர் ஜெபிக்கு சொல்கிறாரு. ஜெபிச்சுட்டு டைம் பார்க்குறேன் 12. சரி 12 ஆகிடுச்சு, தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி படுத்தேன். நல்லா படுத்து தூங்குற, மறுபடியும் தட்டி எழுப்பி ஜெபி அப்படின்றார். மறுபடியும் 12லேருந்து 2 வரைக்கும் ஜெபித்தேன். மறுபடியும் 2 ஆகிடுச்சு, படுத்து தூங்கலான்னு சொல்லி தூங்குறேன். மறுபடியும் 2 மணி ஆச்சு, மறுபடியும் தட்டி எழுப்பி ஜெபி அப்படின்னார். ஜெபிச்சுட்டு டைம் பார்க்குறேன் 5 மணி. அவங்க போகும்போது சொல்லிட்டாங்க, தம்பி ஐயா நான் 9 மணிக்கு வந்துடுவேன் ஐயா, இங்கேருந்து ட்ராவலிங்கு 1 ஹவர் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டேன். பார்த்தா 5 மணி. அதுக்கு பிறகு படுத்தேன், ஒரு 3 மணி நேரம் தூங்கினேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு 8 மணிக்கு எழுந்து ரெடி ஆன உடனே 9 மணிக்கு கார் வந்தது, பிக்கப் பண்ணின்னு போயிட்டேங்க. ஸ்டேஜில் உட்காந்துட்டேன். 10-10:30 இருக்கும் ஸ்டேஜில் உட்காந்துட்ருக்கேன். திரளான ஜனங்கள், நல்ல ஒரு வர்ஷிப் நடந்தது. அடுத்தது கூப்பிட்டாங்க. அம்மா சொன்ன மாதிரி பாஸ்டர் வில்லியம்ஸ் ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. நானும் கண்ணை மூடிட்டு எழுந்திருக்கும் போது சரி கூப்பிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன். என்னை கூப்பிடவே இல்லை. வர்ஷிப் முடிஞ்சது. பின் ட்ராப் சைலண்ட். என்னடா இது பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி என்ன தான் பண்ணுறாங்க, கூப்பிட போகிறாங்க, அடுத்தது மெசேஜ் தானே கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஜெபிச்சுட்டே இருந்தேன். கூப்பிடவே கிடையாது. பின் ட்ராப் சைலண்ட். என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா அங்கங்கே எல்இடி டிவி வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் எல்இடி டிவி, பெரிய பெரிய டிவி. ஆண்டவர் என் மூலமாய் செய்த அற்புதத்தை அந்த சாட்சிகளை டிவியில் போடுற அந்த சாட்சிகளை எல்லாம் போட்டுட்ருக்காங்க. குஷ்டரோகிகள் சுகமடைந்தது, கேன்சர் பேஷண்ட்டு சுகமடைந்தது, ஹார்ட் பிளாக்ஸ் சரியாக சுகமடைந்தது, பிசாசின் பிடியில் இருக்கிற அநேக ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் விடுதலை பெற்று அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கேன்சர் பேஷண்ட்டு டாக்டர் செத்து போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கி அற்புதத்தை செய்வார். ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், டாக்டர் சொல்லுவாங்க 2 கிட்னியுமே அழுகி போச்சு, அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் போய் ஜெபிப்பேன், ஆண்டவர் இறங்குவார், அற்புதத்தை செய்வார். ஹார்ட்டில் ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது, எந்த நேரத்தில் எது நடக்குமோ தெரியாது அப்படின்னு டைம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி அற்புதத்தை செய்வார். அவர்கள் சாட்சி சொல்லுவார்கள். கடந்த நாட்களிலே ராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரருடைய கணவர் டி அருள்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அவருடைய ஊழியத்தை இன்றைக்கு அந்த அம்மா தான் செய்துட்ருக்காங்க, ராஜேஸ்வரி. அவருடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை. பார்த்தீங்கன்னா ஜெபிக்க கூப்பிட்டாங்க. நானும் போனேன், ஏதோ சிஸ்டர் கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு போன மாத்திரத்தில் வாங்க ஜெபிக்கலான்னு சொன்னேன். நானும் போய் ஜெபிக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐயாவுக்கு கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் அழுகி போய் அப்படியே சரீரம் சீழ் வடிது, முதுகு அழுகி போயிட்டு சீழ் வடிது. சென்னையில் மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, சரியாகலை. அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஜெபிச்சுட்டு போங்கன்னாரு. நான் ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அந்த சீழை தொட்டு ஜெபி அப்படின்றாரு. நான் ஜெபிக்கிறதை விட்டுட்டு யார் சொல்கிறாங்கன்னு தெரியலையே கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த அம்மா அழுதுட்டு ஸ்தோத்திரன்றாங்க, அந்த ஐயா அழுதுட்டு ஸ்தோத்திரன்றாங்க. அவ்வளோதான். மறுபடியும் கண்ணை மூடிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த சகோதரருக்கு சுகத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இன்னொரு சத்தம் கேட்குது, அந்த நாற்றம் எடுத்த சீழை தொட்டு ஜெபி. பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் அழுகி போயிருக்கு, அப்படியே சீழ் வடிஞ்சிட்டு, துர்நாற்றம். ஒரு நாய் செத்து போய் 7 நாள் 8 நாள் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம், சீழ் அப்படியே வடிந்து இருக்குது, துர்நாற்றம். எப்படியாக ஜெபிச்சுட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த ஜெபத்தை நிறுத்திட்டேன். மறுபடியும் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே சுகத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய கரத்தோடு என்னுடைய கரம் இணைந்து இருக்கிறதப்பா, இப்போ அந்த சீழை தொட்டு ஜெபி அப்படின்னு சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் உடம்பு முழுவதும் அக்னியாக மாறினது. எண்ணெயை எடுத்தேன், எந்த இடங்களிலே
சீழ் வடிந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபிக்க ஆரம்பித்தேன். எந்த இடங்களிலே ரத்தம் அடிந்ததோ அந்த இடங்களிலெல்லாம் எண்ணெய் பூசி ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த ஐயா கதறி கதறி அழ ஆரம்பித்தார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யார் பெத்த பிள்ளையோ என் சீழெல்லாம் தொட்டு ஜெபிக்கிறீங்களேன்னாரு. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதுதான் இயேசுவின் அன்பு, இதுதான் இயேசுவின் அன்பு. சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆண்டவர் சொன்னார், 3 நாட்களுக்குள்ளே சுகத்தை கொடுப்பேன் சொல்லு அப்படின்னார். நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் அந்த அக்கா வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் எண்ணெய் பூசி ஜெபிச்சுட்டு போயிட்டீங்க, சீழ் வடிது நின்றுடுச்சு, உடம்பு டைட் ஆகிடுச்சுன்னாங்க. எண்ணெயை கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி கொடுங்க பாஸ்டர்னாங்க. எண்ணெயை ப்ரேயர் பண்ணி கொடுத்தேன். மறுபடியும் அந்த எண்ணெயை போட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் முழுவதும் மீன் செதில் கொட்டுவதை போல் அப்படியே கொட்டியிருந்தது. 3வது நாள் உடம்பு முழுவதும் நார்மலாக மாறிடுச்சு. ஸ்கின் டிசீஸ் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இது மனுஷனால் உண்டானதல்ல, என் தேவனால் உண்டானது. மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும். நான் சொல்ல விசுவாசத்தோடு சொல்வேன், என்னால் நடந்தது கிடையாது. நான் சாதாரண ஒரு மனுஷன், நான் சாதாரண மனுஷன். இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் டிவியில் போட்டுகிட்டே இருக்காங்க. ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. 2 பக்கம் ஒரு 8000லேருந்து 10,000 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் அதை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சரி, நான் கண்ணை திறந்து அப்படியே ஜனங்களை பார்க்குறேன். ஜனங்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஜனங்க பார்க்க 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 அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு பிறந்தது. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு இப்படி செய்தார், இந்த கூட்டத்தில் நான் வந்திருக்கிறேன், என் வாழ்க்கைக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அந்த சீழ் வடிகிற அந்த அந்த சம்பவத்தெல்லாம் ஜனங்க பார்க்கும்போது அழ ஆரம்பிச்சாங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுடைய சாட்சியை போட்டாங்க. அந்த சாட்சியை பார்த்து ஜனங்க எல்லாம் கதறி கதறி அழ ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறாரு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும்படியான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும்படியான அதிசயத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே செய்ய போகிறார். நானும் முடிஞ்சிடுச்சு, சாட்சி முடிஞ்சிடுச்சு. கூப்பிட்டாங்க மெசேஜுக்காக. நான் போயிட்டு அப்படி நிற்கும் போது ஆண்டவர் சொன்னார், இரவெல்லாம் உன்னை ஜெபின்னு சொன்ன தெரியுமா, உனக்கு இருந்த இந்த கிருபை வல்லமை போதாது, அதனால தான் நான் உன்னை இன்னும் என்ன பண்ணேன், சார்ஜ் ஏற்றி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஐயோ நமக்கு கிடைக்கப்பட்ட கிருபை வல்லமை கொஞ்சமாக இருந்தது, அதனால தான் ஆண்டவர் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்காரு. கொண்டு வந்து 1.5 மணி நேரம் மெசேஜ் முடிஞ்ச பிறகு அடுத்த செக்ஷனுக்கு உண்டான மெசேஜுக்கு முன்னால் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. முடிஞ்சது, ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சது. லஞ்சுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. 2 மணிக்கு மறுபடியும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. 2:30 மணிக்கு டெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அதிலிருந்து ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னார், நான் செத்து போய் 3 மணி நேரம் ஆச்சு, ஆண்டவர் எனக்காக இறங்கினார், அற்புதத்தை செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் மரித்து போய் 3 மணி நேரம் ஆச்சு. ஏதோ ஒரு இருட்டான ஏரியாவுக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு சத்தம் மாத்திரம் கேட்டது, நான் உனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறவில்லை, ஆகையால நீ இந்த இடத்துக்கு போகக்கூடாது, நீ வந்த வழியை திரும்பி போன்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், மீட்டிங்கில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷனால் கூடாதது என் தேவனாலே எல்லாம் கூடும். 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சாட்சி, காலையில் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்து முடித்தார்னு சொல்லிட்டு மாலை 5:30 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் டெஸ்ட் பண்ணி போயிட்டே இருந்தது. பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது தூதர்கள் இறங்குனாங்க. பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது ஆண்டவர் அவருக்கு பின்னால் நின்றுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தார், நான் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து செக்யூரிட்டி மாதிரி ஏஞ்சல்ஸ் தூதர்கள் நிற்கிறத நான் பார்த்தேன், ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். இது எப்படி நடந்தது? மனுஷனால் அல்ல, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு வந்திருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்வார்.
உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்வார். எப்படி செய்வார்? ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ள வேண்டும். யோவான் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. இங்கே நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார். அந்த மனிதனுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் அவனுக்குள்ளே நிறைவாய் இல்லாதபடியினாலே அவன் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் படிங்க தம்பி, யோவான் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அதற்கு பாருங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே. நாத்தான்வேல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த நாத்தான்வேல் ஆண்டவரை யார் என்று பார்க்கணும். அவனுக்குள்ளே ஒரு ஆதங்கம் என்னன்னா, இவர் யார் என்பதை நான் பார்க்க வேண்டும். ஆனா இங்கே பார்க்கிறோம், அங்கே அவனை கொண்டு வரும்படியாக இங்கே அவனுடைய நண்பர் ஒருவர் வருகிறார். இந்த நண்பர் இங்கே தெளிவாக சொல்றாரு, நீ வாப்பா. ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார். என்ன ஊழியக்காரர்? பிலிப்பு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், நீ வா வந்து பாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தையை இங்கே நாம் கூர்ந்து நாம் கவனிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, இங்கே பெத்சாய்தா பட்டணத்தானாகிய அந்த மனுஷனை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். அதற்கு நாத்தான்வேல் தெளிவாக சொல்றாரு, யாதொரு நன்மை நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு அங்கே என்ன சொல்றாருன்னா, வந்து பார் என்றான். வந்து பார் என்று பிலிப் சொல்றார் நாத்தான்வேல் கிட்ட. நாசரேத் ஊரில் இருந்து நன்மை உண்டாகுமோ என்று நாத்தான்வேல் கேட்கும்போது பிலிப்பு சொல்றாரு, வந்து பார். என்னது? வந்து பார். நீ பேசிக்கிட்டே இருக்குது பெரிய விஷயம் இல்லை, முக்கியம் இல்லை, நீ வந்து பார், அவர் யார் என்பதை உனக்கு புரியும் அப்படின்னு சொன்ன. சொல்லி முடிச்ச பிறகு நாத்தான்வேல் வராரு. வந்து பார்த்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவா அங்கே நாத்தான்வேல் இடத்துல சொல்றாரு, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருந்தாயே, அப்போதே உன்னை தெரியும் அப்படின்னாரு. என்ன சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து? பிலிப்பு உன்னை இங்கே கூட்டிட்டு வரதுக்கு முன்னால நீ அத்தி மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்தல, அப்பவே உன்னை எனக்கு தெரியும் அப்படின்னாரு. நாத்தான்வேலுக்கு ஒன்றும் புரியல. நாத்தான்வேலுக்கு ஒன்றும் புரியல. யாரா இவர்? இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வரோம், முதலாக இப்போதான் நம்ம வரோம். அத்தி மரத்துக்கு கீழே நான் நின்றுட்டு இருந்ததை இவர் சொல்றாரு. அப்போ உண்மையான தீர்க்கதரிசி தான் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான்வேல் சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அத்தி மரத்துக்கு கீழே உன்னை பார்த்தேன்னு சொன்னேன், அதை வச்சு நீ சொல்றியா? அத்தி மரத்துக்கு கீழே உன்னை பார்த்தேன்னு சொன்னேன், அதை வச்சு நீ என்ன தீர்க்கதரிசின்னு சொல்றியா? கிடையாது. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். என்ன பண்ண போற? இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஏன்னா பாருங்க, அதிலே 50வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வானம் திறந்து இருக்கிறதை நீ காண்பாய். என்ன பண்ண போற? வானம் திறந்து இருக்கிறதை நீ காண்பாய். 51வது வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். வானம் திறந்திருக்கிறதை நீ பார்ப்பாய் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுக்குள்ள ஒரு ஆதங்கம், என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்க்கல. என்னது? இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை நான் பார்க்கவில்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதான காரியத்தை பார்ப்பாய், இதிலும் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய், இதிலும் பெரிய காரியங்களை செழிப்பை நீ கண்டடைய போகிறார், இதிலும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாவற்றையும் மறுக்க போகிறார், உன் சாபங்களை முறிக்க போகிறார், உன் தரித்திரத்தை மாற்ற போகிறார். இன்றைக்கு உங்கள் சொந்த கண்களினாலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற அற்புதத்தை. ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்வார்? இங்கே பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அப்போ உண்மையாக கூப்பிடுவதற்கு அல்லது உண்மையாக ஆண்டவரை நேசிப்பதற்கு, உண்மையான ஒரு அன்போடு ஆண்டவரை நேசிப்பதற்கு நம்முடைய இருதயம் இடம் கொடுக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் இன்னும் தெளிவாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஒரு ஸ்தலத்தை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்பி வருவேன். திரும்பி வந்து நான் உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நான் என்னிடத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். அதோடு ஆண்டவர் நிறுத்தல. 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, படி தம்பி. நான் போகிற இடத்தை அறிந்தீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்களும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும், எப்படி? நான் இருக்கும் இடத்திலே நீங்களும். அப்ப நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் என்று சொன்ன வார்த்தை எதை குறிக்கிறது? இதுதான் தெய்வ ரகசியம். நான் இருக்கிற இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? ஒரு சிலர் சொல்லுவாங்க பரலோகத்தில் இருக்காரு, பரலோகத்தில் இருக்காரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு, அந்த இடத்துல ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் வரப்போ அங்கே இருக்காரு அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறான்னு சொல்லி ஸ்தேவான் சொல்லுகிறார். யார் சொல்றது? ஸ்தேவான். அவர் எங்கே இருக்காரு? பிதாவின் வலது பாரிசு. பிதாவின் வலது பாரிசத்திலே அமர்ந்து இருக்கிறதை ஸ்தேவான் பார்க்கிறான். எப்படி ஸ்தேவான் பார்க்கிறான்னா, ஸ்தேவானுக்காக வானம் திறக்கப்படுகிறது. என்ன திறக்கப்படுகிறது? வானம் திறக்கப்படுகிறது. அப்போ ஸ்தேவானுக்காக வானம் திறக்கப்படுகிறதை இயேசு கிறிஸ்து முன்னாலே சொல்லிட்டார் நாத்தான்வேலு கிட்ட, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இப்ப படி தம்பி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து இங்கே சொல்றாரு, பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு. சொல்லிட்டு அதோட நிறுத்தல. இங்கே ஸ்தேவானுக்காக வானம் திறக்கப்பட்டது. இந்த வானம் திறக்கப்பட்டதை ஸ்தேவான் பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா உங்களுக்காக வானம் திறக்கப்படும் சொல்லிட்டு அதோட நிறுத்தல, வானத்தை திறந்து காட்டுறாரு. ஸ்தேவான் பார்க்கிறான், பிதாவின் வலது பாரிசத்தில் ஆண்டவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்போ இங்கே வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி. ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாரு. நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் என்ன பண்ணிட்டேன்? ஆயத்தம் பண்ணிட்டேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதை போலவே வந்திருக்கிற நம்மையும், எப்படி வந்திருக்கிற நம்மையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கொண்டு போயிட்டு வைக்க போறார். அந்த இடத்த வைக்க போறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் ஆயத்தமாக வேண்டும். நாம் என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாக வேண்டும். நல்லா புரிந்து கொள்ளுங்களேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஆண்டவர் வந்துவிட்டார், அவரை நாம் சந்திப்பதற்கு போக வேண்டும், அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்போ அந்த ஆயத்தமாக எப்படி நாம் இருக்க முடியும்? அதுக்கு முன்னால் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்.
நாம் ஆதாமை போல இருக்கக்கூடாது, சாமுவேலை போல இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆதாமை போல இருக்கக்கூடாது. ஏன் ஆதாமை போல இருக்கக்கூடாதுன்னா, ஆண்டவர் தோட்டத்தில் வந்த உடனே ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படி கேட்கும்போது ஆதாமுடைய பதில் என்னவா இருந்தது தெரியுமா? நான் தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் ஒளிந்து இருக்கிறேன். என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டு ஒளிந்து கொண்டு இருக்கிறான். தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் பாருங்க, அந்த ஒரு பயம். ஆனா நாம அப்படி இருக்கக்கூடாது. நாம அப்படி இருக்கக்கூடாது. ஆதாம போல மரத்துக்கு பின்னால போயிட்டு நம்ம ஒளிந்து கொண்டு இருக்க, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டேன், நான் பயந்து போயிட்டு ஒளிந்து கொண்டு இருக்கேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி லைஃப். இது கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. ஒளிந்து கொண்டு வாழ்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. சாமுவேலை போல வாழணும். எப்படி? ஆண்டவர் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடும் பொழுது சாமுவேல் சொல்றாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்ப நாம் வாழ்கிற வாழ்க்கை தீர்க்கதரிசி சாமுவேலை போல இருக்க வேண்டுமே தவிர ஆதாமை போல ஓடி ஒளிந்து கொண்டு உடைய சத்தத்தை கேட்டு பயந்தேன். ஆண்டவர் இன்றைக்கும் வந்தார்னா அவருக்கு முன்னால போய் நிற்பதற்கு நாம ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமா இருந்தால்தான், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஏன் இந்த உலகத்தில் ஆண்டவர் ஜனங்களுக்கு வருஷத்தை ரொம்ப ரொம்ப சுருக்கிட்டார். இந்த உலகத்திலே அநேக வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்கிறார். அவன் மெத்துசாலா 969 வருஷம் வாழ்ந்தார். அதற்கு பின்பு நோவா 950 வருடம் வாழ்ந்தார். அதற்கு பின்பு ஆதாம் 930 வருடம் வாழ்ந்தார். அதற்கு பிறகு கேனான் 910 வருடம் வாழ்ந்தார். அதற்கு பிறகு லாமேக்கு 777 வருடம் வாழ்ந்தார். அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியாக ஏனோக்கு 365 வருஷம் வாழ்ந்தார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்துடுச்சு. கடைசியா மனுஷனுடைய நாட்கள் 120 வருடம் என்று சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எத்தனை வருஷம்? 120 வருஷம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சேஞ்சஸ். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்போ 40 வருஷம் ஆனாலே, 40 வயசு ஆனாலே இடுப்பு வலி வந்துடுது. 40 வயசு தாண்டிட்டு 50 வயசு வந்தாலே நடக்க முடியல, மூட்டு வலி. 50 வயசை தாண்டும் பொழுது இருக்கிற எல்லா வியாதியும் வந்துடுது. கொஞ்ச நேரம் நடந்தாலே மூச்சு வாங்குது. அப்போ மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 969 வருடத்தை தான் ஆண்டவர் நியமித்தார். ஆனால் இந்த 969 70 வயது சுருங்க காரணம் யாருன்னா மனிதர்கள் தான். ஆண்டவர் கிடையாது. ஏன் அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அவருடைய சாயலிலே உருவாக்கினார். ஆதாமை எப்படி உருவாக்கினார்? தேவனுடைய சாயலிலே ஆதாமை உருவாக்கினார். ஆதாம் பாவம் செய்தபடினாலே தேவ சாயலை இழந்து போனான். என்ன ஆச்சு? தேவனுடைய சாயலை அவன் இழந்து போனபடினாலே மனுஷனுடைய சாயல் உருவாக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு தேவனுடைய சாயல் உருவாக்கப்பட்டது. அல்லேலூயா. நமக்கு எப்படி இருக்குது? இப்போ நம்ம யாரா இருக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களை கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம தேவ சாயலை உருவாக்கிட்டார். நல்லா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. நானே கருப்பாக இருக்கிறேன் பாஸ்டர், என்னை போயிட்டு தேவ சாயல்ன்றீங்களே. இல்லையா? நிறைய பேர் யோசிப்பாங்க, நான் எப்படி இருக்கேன்? கருப்பாக இருக்கணும், நான் எப்படி தேவ சாயல் ஆகணும்? ஆண்டவர் கருப்பு சிகப்பெல்லாம் பார்க்கறது கிடையாது, நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. ஆண்டவர் எங்கே பார்க்குறாரு? நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. நான் தெளிவாக சொல்லுவேன், வந்திருக்கிறவங்க எல்லாமே நீதிமான்கள் தான். எல்லாருமே உண்மையா இல்லையாம்மா? சரி, யார் யாரெல்லாம் நீதிமான்கள் கை தூக்குங்க பார்ப்போம். இல்லை, நமக்கே சந்தேகமாக இருக்கு இல்லையா? நமக்கே நான் நீதிமானா இல்லையா?
அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் 11வது வசனத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவர் தெளிவாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர்கள் கழுவப்பட்டார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். யார் ஆக்கப்பட்டது? கழுவப்பட்டார்கள், பரிசுத்தமாக்கப்பட்டார்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். இப்போ புரியுதுங்களா? யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ நீங்க எல்லாம் நீதிமான்கள். இப்போ சொல்லுங்க, நீதிமான்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, நான் நீதிமான். நம்ம யாரா இருக்கோம்? நீதிமானா இருக்கோம். இப்போ சொல்லுங்க, நான் நீதிமான் சொல்லுங்க. நான் நீதிமான். இப்போ நாம் யாரா இருக்கோம்? நீதிமான் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நீதிமான் என்று சொன்னால் ஒரு தகுதி இருக்கிறது. காலையில் எத்தனை மணிமா ஆராதனை? ஆராதனை டைம் என்னம்மா? 7:30. 7:30க்கெல்லாம் யாரையா வந்தீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஆனால் நம்ம நீதிமான். நம்ம யாரு? நீதிமான். 7:30 மணி ஆராதனை, 7:30 மணிக்கு நம்ம வரல. நம்ம யாரு? நம்ம நீதிமான். உபவாச கூட்டத்துக்கெல்லாம் யார் யார் கலந்து கொள்ளுறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஆனால் நம்ம எல்லாமே நீதிமான் தான். ஆனால் உபவாச கூட்டத்துக்கு நம்ம வரமாட்டோம் இல்லையா? ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா வரமாட்டோம். ஆனால் நம்ம நீதிமான். ஆராதனையில் சரியாக கலந்துக்க மாட்டோம், ஆப்சென்ட் ஆகிடுவோம். ஆனால் நான் நீதிமான். பரிசுத்த வேதாகம் தெளிவாக சொல்லப்படுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. எங்க இருக்கு? சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நான் தெளிவாக சொல்லுவேன், முதல் நீங்கள் ஆயத்தமாகுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக நிற்கணும். சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். எப்படி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்? எனக்கு மொழியே தெரியாத ஒரு கண்ட்ரியில் போனால் கூட, எனக்கு அந்த லாங்குவேஜே தெரியாது, அந்த கண்ட்ரியில் நான் போய் இறங்கும்போது கூட நான் ஏர்போர்ட்டில் சொல்லுவேன் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே எனக்காக நீங்கள் பேசணும், எனக்காக நீங்கள் வரணும், என் கையை பிடிச்சி நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். நான் குழந்தையாக இருக்கேன் இன்றைக்கி. இப்போ எப்படி இருக்கேன்? நான் குழந்தையாக இருக்கிறேன். பிறந்த குழந்தைய போல் நான் இருக்கிறேன். ஏன்? அந்த லாங்குவேஜ் எனக்கு தெரியாது, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய பேர் தெரியாது, அந்த நாட்டினுடைய உணவு வழக்கம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. பிறந்த குழந்தைய போல் நான் இருக்கிறேன். என்ன நீங்கள் உம்முடைய கரத்தை என் கரத்தை நீங்கள் உம்முடைய கரத்தோடு இணைச்சி கூட்டிகிட்டு போங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு நல்லா ஜெபிச்சுட்டு போய் நிற்பேன். ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் அற்புதத்தை செய்வார், ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். அங்கே இருக்கிற ஜனங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ததை நான் பார்த்ததே இல்லைன்னுவாங்க. நான் சொல்லுவேன், நான் கிடையாது, ஐ எம் ஜீரோ. நான் யாரு? ஜீரோ. நான் ஒன்றுமே கிடையாது. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனால் கூடாத காரியம் என்ற ஒன்றும் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, மனுஷனால கூடாதது தேவனால எல்லாம் கூடும். அப்போ தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஆனால் இங்கே தாவீது சங்கீதங்களின் புத்தகம் 31ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 31:7 நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே தாவீது தெளிவாக சொல்லுகிறார். தாவீது தெளிவா சொல்றாரு, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன், உம்முடைய கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நல்லா சொல்றார் பாருங்க, என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். நம்முடைய வியாகுலம் தெரியும், நம்முடைய மனசில் இருக்கிற வியாகுலம் தெரியும். ஆனால் ஆத்துமா வியாகுலம் என்று சொல்லும் பொழுது மிகவும் கடினமானது. ஏன்? ஒரு பக்கம் சவுல் 2000 பேரை அனுப்பிவிட்டார், ஒரு பக்கம் பெலிஸ்தியர் 1000 பேர் வந்துட்டாங்க. பெலிஸ்தியருடைய எண்ணம், குணாதிசயம் என்னன்னா, எப்படி ஆகிலும் தாவீதை கொன்று போட வேண்டும். ஏன்? என் இனத்தினுடைய தலைவன் கோலியாத்தை கொன்று விட்டான், ஆகையால தாவீதை நான் கொன்றே தீர வேண்டும். ஒரு பக்கம் சவுல் வந்துட்டாரு, ஆள் அனுப்பிட்டாரு, அவங்க 2000 பேர் வந்துட்டாங்க. எப்படி ஆகிலும் தாவீதை கொன்றே தீருவேன். ஏன்? என்னுடைய தலைவனை அவர்
என்ன பண்ணிட்டாரு? மட்டமா பேசிட்டாரு, குறைவாக பேசிட்டார். சவுல் கொன்றது 1000 பேர், தாவீது கொன்றது 10000 பேர் என்று சொல்லி என் தலைவனை ஏளனமாக பேசிட்டார். ஆகையால என் தலைவன் தாவீதை கொல்லும்படி அனுப்பிட்டார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 3000 பேர் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள், நடுவே தாவீது நின்று கொண்டிருக்கிறார். தாவீதை சுற்றிலும் 3000 பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் 2000 பேர், ஒரு பக்கம் 1000 பேர், 3000 பேர் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷனை கொல்லுவதற்கு, ஒரு மனுஷனை கொல்லுவதற்கு. அப்ப தாவீது தெளிவா சொல்றார், ஆண்டவரே நீர் என் உபத்திரவத்தின், இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது, நீ என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். தாவீது யாரையும் கூப்பிடல, சப்போர்ட்டுக்கு யாரையும் கூப்பிடல. தாவீது யாரை சப்போர்ட்டுக்கு கூப்பிடுறான் தெரியுமா? ஆண்டவர் இடத்துல சொல்றான், ஆண்டவரே என் ஆத்துமா வியாகுலத்தில் எப்படி இருக்குது? அப்படி நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய ஆத்மா வியாகுலம். ஏன்? நான் மரிக்க போகிற தருவாயில் இருக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு மனுஷனை கொல்லுவதற்கு 3000 பேர் இருக்கும் பொழுது எப்படி இந்த 3000 பேரிடத்திலிருந்து தப்பிக்க முடியும்? முடியாது. ஆனால் தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே என் வியாகுலங்களை நீர் அறிந்திருக்கிறீரே, என்னுடைய ஆத்மா வியாகுலமாக இருக்கிறது, அவ்வளவுதான், என்னுடைய நேரம் முடிய போகிறது என்று நினைக்கிறேன். ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நாம மனுஷர்களை நம்பக்கூடாது. நான் தெளிவாக சொல்லுவேன், எல்லா மனுஷர்களும் நல்லவங்க தான், கெட்டவங்களாம் கிடையாது. எல்லா மனுஷர்களும் நல்லவங்க தான், கெட்டவங்களாம் யாரும் கிடையாது. அப்போ குடிக்கிறவன் நல்லவனா? யாருன்னா சொல்ல முடியுமா? குடிக்கிறவங்க நல்லவனா அப்படின்னா நிச்சயமாக நல்லவங்க தான். குடிக்கிறவன் நல்லவனா? உண்மையில் நல்லவன் தாங்க. நம்ம கிரைஸ்மாக்கு கை தட்டுங்க எல்லாம். உண்மையிலே அந்த மனுஷன் நல்லவன் தான். அவனுக்குள்ளே பிசாசு இருக்கிறதுனால தான் அவன் போய் குடிக்கிறான். ஸ்மோக் பண்ணுறவன் நல்லவனா? உண்மையிலே நல்லவன் தான். பிசாசு அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அவன் போயிட்டு ஸ்மோக் பண்ணுறான். இந்த பான் பராக் பீடா போடுறவன் நல்லவனா? உண்மையிலே நல்லவன் தான். பிசாசு அவனுக்குள்ளே இருந்து அவனை கைட் பண்ணுறதுனால அவன் போயிட்டு அந்த பான் பராக் பீடாலாம் போடுறான். அப்போ வந்திருக்கிற நாம் அனைவரும் நல்லவர்கள் தான். நாம் யார்? நல்லவர்கள் தான். ஏன்னா நாம் ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் இறங்கி வராரு. நாம் ஜெபிக்கும் பொழுது தூதர்கள் இறங்கி வருகிறார்களே. நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினாலே தானே ஆண்டவர் நமக்காக தூதர்களை அனுப்புகிறார். நம்ம நல்லவர்களாக இருக்கிறபடினாலே தானே நம்முடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நாம் நல்லவர்களாக இருக்கிறபடினால தானே ஆண்டவர் நம்ம கூப்பிடும் பொழுதே நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறார். அப்போ நாம் நல்லவங்க. ஆத்துமா வியாகுலத்தோடு இருக்கிற அல்லது பாவத்தில் இருக்கிற அவர்களை நல்லவர்களாக நாம தான் மாற்றணும். ஏன்னா நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் வந்துடுவார். நம்ம கூப்பிடும்பொழுது, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. மனுஷர்கள் எல்லாருமே நல்லவங்க தான், கெட்டவங்க கிடையாது. அன்பா பேசுவாங்க. ஒரு ஹெல்ப்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு உதவின்னு கேட்டோன்னு வச்சிங்களேன், செய்கிறேன்னு வாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கால் பண்ணா மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. நான் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், ஆறுதலான வார்த்தைகளை கூறுவார்கள். திருமணத்துக்கு முன்பதாக கணவனும் மனைவியும் ஆவதற்கு முன்பதாகவே இவங்க அதை சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க. எல்லாம் திருமணம்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சிட்டா கல்யாணம் பண்ண போகிற பொண்ணை பார்த்து பையன் சொல்லுவான், தேவதை மாதிரி இருக்கிறேன்னுவான். கல்யாணம் ஆகி 2 மாதம் கழித்து சனியை மாதிரி இருக்கிறேன். நீ ஏன் தான் என் வாழ்க்கையில் இந்த சனியை வந்துச்சோ அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அதை குறித்து அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள்,
அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு செய்பவர் நீதானையா, அன்பு தருபவர் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைப்பவரே. உலகம் உன்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ படைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையோ படைத்ததையா. வெறுகால தெய்வம் நீதானையா, வெறுகால தெய்வம் நீதானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழுத போது கூட நம்முடைய அருகில் வரக்கூடிய ஒரு உண்டு என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லப்படுகிறது, தாவீதுடைய ஆத்மா வியாகுலங்களை அறிந்தவர். அப்போ அழைக்கும் பொழுது வரக்கூடிய ஒரு கிருபையை எப்படி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நாம் அழைக்கும் பொழுதும் ஆண்டவர் வருவார், நாம் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவர் தூதர்களை அனுப்புவார். எப்படி தூதர்களை அனுப்புவார்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளே. கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் இருக்கிறான். அவன் செசரியா பட்டணத்தில் அந்த பட்டணத்தில் அவன் இருக்கிறான். அந்த பட்டணத்தில் அவன் இருக்கும்போது இத்தாலியா பட்டாளம் என்று சொல்லக்கூடிய செசரியா பட்டணம், இந்த பட்டணத்தில் அவன் இருக்கிறான். அவன் 100க்கு அதிபதி. அவன் ஒரு ராஜா. இந்த ராஜா எப்பொழுது பார்த்தாலும் தன் வீட்டார் அனைவரோடு கூட அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பான். இதுதான் அவனுடைய வேலையாக இருந்தது. அவன் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஜெபிக்கும் பொழுது கொர்நேலியுவுக்காக ஆண்டவர் தூதரை அனுப்பிட்டார். தூதரை அனுப்பின மாத்திரத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தூதர் இறங்குகிறதை அவன் பார்த்த உடனே என்ன செய்வது என்று தெரியல, யாரா இருக்குமோ அப்படின்னு அவனுக்குள்ளே ஒரு ஆச்சரியம். தூதரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம், தூதர் இறங்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கே தூதர்கிட்ட பேசுகிறான். நான் என்ன செய்ய வேண்டும் நீ சொல்லும் அப்படின்னு கேட்ட உடனே தூதருங்க சொல்கிறாங்க, நீ முதலாவது என்ன பண்ணு, அந்த கடற்கரை ஓரமாக போய் ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு தேவ மனுஷன் வந்திருக்காரு, நீ அவர்கிட்ட போயிட்டு அவர் பேசுகிறதை நீ கேள், அது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த தேவ மனுஷன் பேசுகிறதை நீ கேள், அது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி தூதர்கள் சொல்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே. இதில் என்ன தேவ ரகசியம்? அவ்வளோதான், முடிக்க போகிறேன். இன்னும் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். தூதர்கள் இறங்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை, ராஜா கொர்நேலியு ஒரு ராஜா,
அவரிடத்துல சொல்றாங்க, அந்த ஊழியக்காரர் பேசுறதை கேளு, அது உன் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்ன மாத்திரத்தில் கொர்நேலியு நேரா 2 வேலைக்காரரை கூப்பிடுறார். நீங்க வாப்பாங்க அப்படின்னு. ஒரு சொந்தக்கார உறவினர் ஒருத்தர் கூப்பிட்றார். 3 பேரை அழைத்து அங்கே போங்க, ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காரு, நான் அவரை அழைச்சேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். நேராக போகிறாங்க. போகும்போது பேதுரு ஜெபிச்சுட்டு இருக்கார். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் பேதுருக்கிட்ட, பேதுரு, வருகிறவங்க நம்மால் தான். வருது யாரு? நீ பயப்படாத, வருது நம்மால், தைரியமாக நீ அவங்களோட போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அது மாத்திரம் இல்லை, நீ அங்கே போய் என்ன சாப்பிடணும்னு கூட ஆண்டவர் அங்கே காட்டிட்டார். ஒரு பெரிய துப்பட்டியை காட்டுறாரு. 4 பக்கமும் கயிற்றால் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் எல்லாமே இருக்குது, சாப்பிட வேண்டிய எல்லா பொருளும் இருக்குது. பாரு, உனக்காக அங்கே எல்லாமே ஆயத்தம் பண்ணிட்டாங்க, பாரு இதெல்லாம் இருக்குது, அகையால் நீ தைரியமாக போய் சாப்பிட்றதுக்கு நீ பயப்படாதன்ட்டார் ஆண்டவர். இவன் ஜெபிச்சுட்டு இருக்கான். ஆண்டவர் அப்படியே அந்த துப்பட்டி இறக்கி காட்டிட்டாரு, தைரியமாக போகணும். இந்த 3 பேரும் போகிறாங்க, போய் கூப்பிட்றாங்க, ராஜா கூப்பிட்டாருன்னு சொல்லி. பேதுரு தைரியமாக வராரு. வந்த உடனே அரண்மனைக்குள்ளே வரார் பேதுரு, ஒரு தேவ மனுஷன், ஊழியக்காரர். வந்த உடனே நேராக ராஜா நேராக போய் பேதுருடைய காலில் விழுகிறார். எங்கே விழுது? பேதுருடைய காலில் ராஜா விழுகிறாரு. விழுந்து உடனே பேதுரு அப்படியே ராஜாவை தூக்கி நிறுத்தி சொல்கிறாரு, நீர் ராஜா. நீர் யார்? ராஜா. நீர் என்னுடைய காலில் விழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கொர்நேலியு சொல்கிறாரு, நான் ராஜா, ஆனால் நீங்களோ தேவனுடைய ஊழியக்காரர். நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஊழியக்காரர். உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதை நான் கொடுக்கணும், அதனால தான் உங்களுடைய காலில் விழுந்தேன் அப்படின்ட்டு ராஜா சொல்கிறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே. 2 பேரும் பேசுகிற விஷயத்திற்கு எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கிறது, எவ்வளவு ஒரு கனம் இருக்கிறது. பேதுரு சொல்றாரு, நீர் இந்த தேசத்துக்கே ராஜா, நீ இப்போ என் காலில் விழலாமா அப்படின்னு கேட்கும்போது கொர்நேலியு சொல்றாரு, நான் வெறும் ராஜா தான். நான் யாரு? நான் ராஜா. நீங்க யாரு? தேவனுடைய மனுஷன். நீங்க தேவ மனுஷன், ஆகையால் உங்க காலில் விழுது தவறு கிடையாது. நீங்க தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. நம்ம யாரா இருக்கோம் இப்போ? நம்ம யாரா இருக்கோம் இப்போ? ராஜாவை விட பெரிய ஆள் நாம தான். நம்ம யாரா இருக்கோம்? ராஜாவை விட பெரிய ஆள் நாம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ராஜாவுக்கு பதவி காலம் 5 வருஷம்தான், ஆனால் நமக்கு மரிக்கிற வரைக்கும் இருக்குது. மரிக்கிற வரைக்கும் மாத்திரம் கிடையாது, மரித்த பின்பும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது நமக்கு. ராஜாவுக்கு அப்படி இல்லை, 5 வருடம் தான். ஆட்சி முடிஞ்சிடுச்சுன்னா அவர் எங்கே இருப்பார்னு அவருக்கே தெரியாது. நாம் அப்படி கிடையாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. நாம் மரித்தாலும், வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது, மரித்தாலும் பிழைப்பான். நமக்கு இந்த இடம் நமக்கு சொந்தம் கிடையாது. நம்முடைய இலக்கெல்லாம் எங்க இருக்குது? பரலோகம்தான். ஃபாதர் பாடுறார் இல்லையா, பரலோகம்தான், பரிசுத்தம் தான். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் மூச்சு. நமக்கு பரலோகம்தான். இந்த பூமி சொந்தம் இல்லை, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களோட கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமையான வேலையில கூட ராஜா, உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய அதிசயத்தின் கரம், உம்முடைய அற்புதத்தின் கரம் எங்கள் மத்தியில் அசைவாடுவதற்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற என் அன்பு தெய்வ பிள்ளைகள் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறப்பா.
உம்மை நேசிக்கிற பிள்ளைகள், உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள், யார் யாரெல்லாம் என்ன ஜெப விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்திற்கும் நிச்சயமாக நீர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜா. இன்றைக்கு தகப்பனை மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தை நீ செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய போகிறீரே, நன்றி ராஜா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி ராஜா. நீரே தடைகளை நீக்க போகிறீரே, அதற்காக நன்றி தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே தெய்வீக சந்தோஷம், சமாதானம், மன நிறைவுக்குள்ள நடத்த போகிறீரே, அதற்காக நன்றி ராஜா. வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிற ராஜா, உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறபடினாலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே. எல்லா பலவீன கட்டுகளையும் எடுத்து போடுகிற ராஜா, தரித்திரத்தின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்க டாடி. சாலமோன் சொன்னது போலவே உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும், உன் ஆயுசின் நாட்கள் பெருகும் என்று சொன்னது போல இன்றைக்கும் தகப்பனே உம்முடைய ஊழியக்காரனாக வந்திருக்கிற நான் தகப்பனே ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் ராஜா, ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாட்களால் பெருக செய்யுங்கப்பா. ஆயுசு நாட்களால் பெருக செய்யுங்க ராஜா, ஆயுசு நாட்களால் பெருக செய்யுங்க ராஜா. ஆயுசின் வருஷம் பூரணப்படுத்துங்க ராஜா. பூரண வருஷத்தை தாருங்க, சுகம் பலனை தாங்க, கிருபையாய் வழி நடத்துங்க ராஜா. விசேஷித்தமாக அம்மாவுக்காக ஜெபிக்கிற ராஜா. அம்மாவுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை பாரங்களை அறிந்தவர். அம்மாவுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ராஜா. உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறபடினாலே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர், எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்கப்பா. அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் நீரே இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ராஜா. விசேஷித்த வண்ணமாக ஒவ்வொருவருக்கும் ஆயுசு நாட்களால் பெருக செய்யுங்க, சுகம் பலனை தாங்க, தடைகளை நீக்கி போடுங்க ராஜா. விசேஷித்த வண்ணமாக அப்பா அகில உலக எழும்பி பிரகாசி திருச்சபைக்காக ஜெபிக்கிற ராஜா. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், இழந்து போனதை திரும்ப நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் இழந்ததை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா நாங்கள் இழந்ததை திரும்ப தாருங்க ராஜா. நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நீ திரும்ப தாருங்க, நீ திரும்ப கட்டுங்கப்பா. இடிந்து போனதை நான் திரும்பவும் கட்டுவேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறீர். திரும்பவும் நீர் கட்டுங்கப்பா. விசேஷித்த வண்ணமாக அம்மாவுக்கு ஆயுசு நாட்களா நிரப்புங்க, சுகம் பலனை தாங்க. இருதயத்தில் இருக்கிற வேதனை பாரத்தை எடுத்து போடுங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். நாம் அப்படியே ஜபத்தோடு ஜப சிந்தையோடு நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் காட் பிளஸ்.